வெனிசுவேலா என்கின்ற சவுத் அமெரிக்கா நாட்டில் இருக்கக்கூடிய அந்த பார்டர் கண்ட்ரியை ஒரு ஷிப்பில் போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க. காரணம், அவர்கள் சொல்லக்கூடிய அவதூறு என்னவென்று பார்த்தால், ட்ரக்ஸ் அங்கே கடத்தி கொண்டு அமெரிக்கா உள்ளே வருகிறார்கள் என்று அவர்கள் அவதூறு சொல்லியிருக்கிறார்கள். அதை மறுப்பு தெரிவித்த வெனிசுவேலா தலைவர், எங்கள் நாட்டிற்கு ஏற்பட்ட அவமானம், F-16 போர் விமானங்கள், அமெரிக்கா போர் விமானங்கள் வெனிசுவேலா மேலே பறந்தால் நாங்கள் சுட்டு வீழ்த்தோம் என்று மறுத்தளித்திருக்கிறார். இது ஒரு போராகத்தான் முடியும் என்று தெரிகிறது. இது தேவையற்றது. இது ஒரு சட்டப்பூர்வமாக அணுகுமுறையோட ஒரு கோர்ட் வழக்கு மூலமாக இதை தீர்த்து வைத்திருக்கலாம். இன்டர்நேஷனல் கோர்ட் என்று இருக்கிறது. இது எல்லாத்தையும் செய்யாமல், நாட்டோ இல்லை எந்த விதமான பார்டர் ட்ரீட்டி அக்ரிமெண்ட்டை எதையுமே மதிக்காம அமெரிக்கா தன்னுடைய தற்போக்கு நிலையை காட்டி வருகிறது. இது மிகவும் மனதுக்கு வருத்தமான விஷயம். நான் என்ன வேணா செய்வேண்டா, நீங்கள்லாம் அடங்கிதான் இருக்கணும், 50% நாங்கள் வரி வைப்பேன் டேரிஃப் என்ற முறையில், நீங்கள் அதுக்கு செவி சாய்க்க வேண்டும். இவ்வாறாகலாம் அமெரிக்கா எல்லாரையும்